இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுகுணா, எனக்கு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கனா இல்லையா? சொல்ல சொல்ல கேட்காம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? கொஞ்ச நேரம் வாயை மூட்டு சும்மா இருந்தோ. பேசின அடிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா ப்ளீஸ். ஐயோ, என்னங்க நீங்களும் சொல்றத ஐயோ ப்ளீஸ் பேசாத. வாயை மூடி தொலை. உன்னாலதான் சுகுணாக்கு அடி வாங்குறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன சுகுணாக்கு அடி வாங்கணும்னு ஆசைப்படுறியா? ஐயோ இல்ல. பேசாத இந்து. சுகுணா, அவளுக்கு நீ எதுவுமே சொல்லி கொடுக்கலையா? இந்த வீடு எப்படி, இங்க பொம்பளைங்க எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும், ஆம்பளைங்களை பார்த்தா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க சொல்லல. சொன்னீங்க. சொல்லி தரலையா? இல்லங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சுங்க. திரும்பவும் அவளுக்கு நான் சொல்லி கொடுக்கறேங்க. வழக்கத்தை மீறினா என்ன ஆகும்னு தெரியும்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, சொல்லிட்டே இருக்க மாட்டேன். புரியுதா இல்லையா? புரியுதுங்க. அக்கா, நீ எதுவும் சொல்ல வேணாம். ஏற்கனவே என் பொண்ணு வாழ்க்கையில நீ ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்க. இப்போ நான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ இல்லக்கா. வேண்டாம். இந்த வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ. என்னக்கா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்ல. இப்படி ஒரு மோசமான கொடூரமான குடும்பத்துல நீங்க எல்லாம் எப்படி வாழ்றீங்க? சத்தம் போட்டு பேசாத இந்து. நீ பேசினது அவங்க காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, திரும்பவும் எங்களுக்கு தான் அடி விழும். என்ன பண்றது? எல்லாம் எங்க தலை எழுத்து. இனிமேலாச்சும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ இந்து, ப்ளீஸ். கிருபாவுக்கு அவன் தங்கச்சின்னா ரொம்ப உசுறு. ஒன்னு கேட்டா ஓடி போய் வாங்கியாந்து கொடுத்துருவான். அப்படியே 3 வருஷமும் ஓடி போயிடுச்சுமா. முத்தழகு காலேஜில் நல்லா படிச்சு பட்டமும் வாங்கினா. அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசி முடிவு பண்ணோம். அவளை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தோம். அப்புறம் அதை எழுதியா? முத்தழகு, என்ன சொல்லுங்கண்ணா. என்ன இது? பிரிச்சு பாரு. ஹை, காலேஜ் அப்ளிகேஷனா? ஐயோ தேங்க்ஸ் அண்ணா. அண்ணே, இப்ப எதுக்கு நான் பொம்பளை புள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு பேசாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வீட்டை பார்த்துப்பால. விடுறா, படிச்சிட்டு போட்டோம். இப்ப அவ படிச்சு என்னென்ன பண்ண போறா? அவளுக்கு கல்யாண வயசு ஆரம்பிச்சிச்சுன்னு. நம்ம தான் படிக்கல, தங்கச்சியாவது படிச்சு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அதுக்காக தான். சரி, சாப்பிடு. சரிண்ணே. நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணப்போ எங்க தரகர் தான் இந்த ஊர்ல ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாரு. சரி சரி. பையன் என்ன சொன்னாருன்னா, படிச்ச பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதான் இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொன்னோம். என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இந்த கிராமத்திலேயே காலேஜ் போய் படிச்சு பட்டம் வாங்கினது என் தங்கச்சி மட்டும்தான். ரொம்ப தங்கமான பொண்ணு. அதுல பாருங்க, பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஆனா என் பொண்ணு நல்ல விதமா புத்திசாலித்தனமா படிச்சதுனால அவன் அண்ணன் கிருபா தான் மேற்கொண்டு படிக்கட்டும்னு சொன்னான்.
அதனால தான் நாங்களும் படிக்க வச்சோம். ஆனா பாருங்க, அந்த பொண்ணு படிச்ச படிப்புக்காக தானே நீங்க தேடி வந்திருக்கீங்க. இருக்காதா? இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், எல்லா பசங்களும் படிச்ச பொண்ணு தான் கட்டணும்னு சொல்ல போறாங்க. ஆமா ஆமா. உங்க பசங்க தங்கச்சியை படிக்க வைக்க சொல்லி நல்ல யோசனை தான் சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி. நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணு வர சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா மஞ்சு, பொண்ணு வர சொல்லுமா. சரிங்க. பிடிச்சிருக்கா? அப்புறம் என்னப்பா, ஆ? மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேளு. ஆ, ஆ. என்னவா? பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்காடா? ஆ. பையனுக்கும் எங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாமே. இருப்பா, பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுக்கிற முடிவை என் தங்கச்சி தட்டி கழிக்கவே மாட்டான். அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நாங்க பார்த்து பார்த்து செய்யறோம். எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் தங்கச்சிக்கு 100% பிடிச்ச மாதிரி தான். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். அப்படின்னா இந்த நல்ல நேரத்திலேயே தட்டை மாத்தி கல்யாண தேதியை முடிவு பண்ணிடுவோம். சரி. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அவளை படிக்க வைக்க வேணாம் வேணான்னு. அவளை அப்பவே தட்டி வீட்டுல உட்கார வச்சிருந்தா அடங்கி நம்ம கட்டுப்பாட்டுல அவ இருந்திருப்பாளே. படிக்க வச்சதானே தப்பு இல்லனா அவளுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்திருக்கோம்? படிச்ச திமிர காட்டால நம்மள மீறி ஓடி போயிருக்கா. விடாதனே, அவளை விடாத. வாங்க. என்ன பரதேசி, எங்க விட்டு போன மாதிரி கையை வச்சுக்க நீ. விட்டுருங்க. வேணாம். ஐயா, ஐயா, பண்ணிடாதீங்க. ஐயா, உங்க கால்ல விழுந்துட்டேன். ஐயா, விட்டுருங்க ஐயா. என்ன ஒண்ணுங்க